ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 121 வசனங்கள் 1 மற்றும் 2வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை போல நமக்கு உதவி செய்யத்தக்க ஒருவர் இந்த பூமியிலும் நித்தியத்துக்கும் சரி அவரை போல யாருமே இல்லை என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். Maybe temporal thing or eternal thing, only God is our everlasting help. நமக்கு எப்பொழுதுமே அனுகூலமான துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு உதவி வரும் பர்வதம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உதவி வரும் பர்வதம் என்று சொல்லுகிற பொழுது இந்த சங்கீதம் எப்படி பாடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எருசலேமை பற்றி, எருசலேம் தேவாலயத்தை குறித்து, அந்த மலை பாங்கான ஒரு இடத்துல அந்த எருசலேம் அந்த நகரம் அமைந்திருக்கிறபடினாலே அதை சொல்லி அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய்த்தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் கூட தான் நெருக்கப்பட்ட பொழுது ராஜா அந்த ஆணைக்கு கையெழுத்து வைத்தாயிற்று என்று அறிந்த பொழுது கூட தான் முன்பு செய்து வந்ததை போலவே அவனுடைய ஜன்னலை எல்லாம் பலகணிகளை அவன் எருசலேமுக்கு நேராய் திறந்து 3 வேளை விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஜெபம் பண்ணினானே, தேவனுடைய உதவியை தானியேல் கேட்டானே, வந்ததா? கட்டாயம் வந்தது. எல்லாம் சொன்னாங்க, ராஜா நீங்க கையெழுத்து போட்டீங்க. தானியேலை பார்த்தா அந்த கட்டளையை அவன் மதிக்காம முன்பு எப்படி அவன் பிரேயர் பண்ணானோ அதே மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்க உங்க மனசை மாத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் ராஜாவை நிர்பந்தித்தார்கள். ராஜாவுக்கு வேற வழியே இல்லை. தானியேலை எப்படியாவது தப்பிக்க வைத்து விடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ண முடியல. கடைசியில அவனை தானியேலை சிங்க கபியிலே போட்டார்கள். ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது. ஆனா வேற வழியே இல்லையே. இவனை கொண்டு போய் சிங்க கபியிலே போட்டார்கள். ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஓடி வருகிறான், காலையில வந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா? தானியேல் சொன்னான், ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தார். தூதனை அனுப்பி இந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று அவன் சொன்னான். ஒத்தாசை வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் கூட அவ்விதமாய் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அப்பா எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு உதவி கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா? நம்ம பிரச்சனையெல்லாம் தானியேலை விட ரொம்ப பெருசு இல்லைங்க. ஒருவேளை அதை விட பெரிதா இருந்தாலும் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு உதவி செய்த தேவன், ஒத்தாசை செய்த தேவன் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அவரிடத்துல கேளுங்க. இந்த பரிசுத்த பர்வதத்துல வாசமாயிருந்த அந்த தேவ மகிமை இன்னைக்கு பரலோகத்துல இருக்குது. அந்த பரலோகத்துல இருக்கிற தேவன், வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதத்துல, பரலோகத்துல வாசமாய் இருக்கிறவர் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். நாம் எப்படி இந்த உலகத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி நம்மை போதித்து, நம்மை ஆசீர்வதித்து, வழிகளை காண்பித்து, அவருடைய பாதைகளிலே நம்மை நடக்க செய்வார். நமக்கு அவிடத்திலிருந்து கண்டிப்பாய் அந்த ஒத்தாசை வருகிறதாய் இருக்கிறது. அந்த தேவ மகிமை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். You will receive the help of God. You will see the great help coming in your life. தானியேல் எப்படி பெற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா?
அதே போலவே அதை பார்க்கிலும் பெரிய விதத்தில் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஒத்தாசைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ ஜெபத்தை புறம்பே தள்ளாதவர் ஐயா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறீர். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய தேவைகள் என்னென்று நீர் அறிந்திருக்கிறீரே, இவருடைய சூழ்நிலைமைகள் என்னவென்று அறிந்திருக்கிறீரே, இவருடைய இக்கட்டுக்கள் என்னென்று உமக்கு தெரியுமே. தானியேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படி தூதர்களை அனுப்பி சிங்கங்களை கட்டி போட்டீரோ, அதை போலவே அற்புதங்களும் ஒத்தாசையும் உதவிகளும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உடைய வல்லமையுள்ள கரத்தினாலே மறைத்து நடத்தும். உமக்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.